எது உங்களை கைவிட்டாலும், யார் உங்களை கைவிட்டாலும், நீங்கள் இப்பொழுது வழிபட்டு கொண்டிருக்கிற ஆண்டவர் உங்களை ஒருபோதும் கைவிட மாட்டார். ஆண்டவர் இந்த நாட்டிலே உங்களை வாழ வைப்பதற்காக கொண்டு வந்திருக்கின்றார். நீங்கள் இறைவனை ஆராதனை செய்து கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவர் உங்கள் குடும்பத்துக்குள்ளே செயலாற்றி கொண்டிருக்கின்றார். உங்கள் உடலுக்குள்ளே செயலாற்றி கொண்டிருக்கின்றார். உங்கள் மனதுக்குள்ளே செயலாற்றி கொண்டிருக்கின்றார். நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. எரிகின்ற அக்கினிக்கும் ராஜாவுக்கும் விடுவிக்க வல்லவரே. எரிகின்ற அக்கினிக்கும் ராஜாவுக்கும் விடுவிக்க வல்லவரே. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. ஒருமாக ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. நம்மை காக்கின்றவர் தூதரை அனுப்பிடுவார். அக்கினி ஜுவாலை நம்மை அவியாமல் காத்திடுவார். நம்மை காக்கின்றவர் சொல்லுவோம், தூதரை அனுப்பிடுவார். அக்கினி ஜுவாலை நம்மை சொல்லுவோம் அவியாமல் காத்திடுவார். இடைவிடாமல் ஆராதிப்போம், நம் வாழ்வில் என்றும் ஜெயமே. இடைவிடாமல் ஆராதிப்போம், நம் வாழ்வில் என்றும் ஜெயமே. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. சத்துருவின் கோட்டைகளை தகர்த்திட உதவி செய்வார். தயங்காமல் முன் சென்றிட கரம் பற்றி நடத்திடுவார். சொல்லுவோம், சத்துருவின் கோட்டைகளை தகர்த்திட உதவி செய்வார். தயங்காமல் முன் சென்றிட தாங்கிய நடத்திடுவார். இடைவிடாமல் ஆராதிப்போம், நம் வாழ்வில் என்றும் ஜெயமே. இடைவிடாமல் ஆராதிப்போம், நம் வாழ்வில் என்றும் ஜெயமே. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. ஒருமாக ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. எல்லோருமாக ஆண்டவரை போற்றுவோமா? நன்றி ஆண்டவரே, உமை போற்றுகிறோம், உமை துதிக்கிறோம், உமை ஆராதிக்கிறோம், உமை மகிமைப்படுத்துகிறோம். நீர் நல்லவர், வல்லவர், எங்களை ஆசீர்வதிப்பவர், எங்களை வழி நடத்துகிற ஆண்டவரே. நாங்கள் ஆராதிக்கிற கடவுள் உண்மையுள்ள ஆண்டவர், வாழ்கிற ஆண்டவர், வல்லமையுள்ள ஆண்டவர், ஆசீர்வதிக்கிற ஆண்டவரே. உம்மை நாங்கள் போற்றுகிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். நெருப்பிலே விழுந்தாலும் எங்களை கைவிடாத ஆண்டவர் நீர்.
தீமையில் நடந்தாலும் எங்களை விலகாது விட்டு ஆண்டவர் நீர். துன்பத்தில் நாங்கள் நடந்தாலும் எங்களை கைவிடாத இறைவன் நீர். கண்ணீரின் பாதையில் நாங்கள் நடந்தாலும் எங்களை கைவிடாத ஆண்டவரே, நாங்கள் உம்மை போற்றுகிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். நெருப்பும் எங்கள் மேல் பற்றாமல் பார்க்கும் இறைவனே, தண்ணீரும் எங்களை மூழ்கடிக்காமல் காக்கும் இறைவனே, எங்களை கரம் பிடித்து வழி நடத்துகிற தெய்வமே, உம்மை நாங்கள் போற்றுகிறோம், உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம், உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அலைகள் மேல் நடக்கும்படி செய்பவரே, மலையை பெயர்க்கும்படி செய்பவரே, எங்களை கீழாக்காமல் மேலாக்கும் ஆண்டவரே, எங்களை கடைசியாக்காமல் முதலாக்கும் தெய்வமே, உம்மை நாங்கள் போற்றுகிறோம், உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம், உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம், உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். எங்களுக்காக போராடுகிற ஆண்டவரே, எங்களுக்காக வழக்காடுகிற ஆண்டவரே, எங்களுக்கு முன்னே செல்லுகிற ஆண்டவரே, எங்களுக்காக கதவுகளை திறந்து விடுகிறவரே, சங்கிலி கட்டுக்களை அறுத்து போடுகிறவரே, சிறை கதவுகளை திறந்து விடுகிற ஆண்டவரே, மறைவாயுள்ள ஆசீர்வாதங்களை எங்களுக்கு முன்னால் கொண்டு வருகிற ஆண்டவரே, உம்முடைய சிறகின் கீழே எங்களுக்கு ஆரோக்கியம் உண்டு என்றவரே, உம்முடைய கண்மணி போல் எங்களை காப்பேன் என்றவரே, உம்முடைய உள்ளம் கையில் எங்களை வரைந்து வைத்திருக்கிறவரே, உம்மை நாங்கள் போற்றுகிறோம், உம்மை நாங்கள் துதிக்கிறோம், உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம், உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீதிமான் பனையை போல செழிப்பான் என்றீரே, உம்முடைய பிள்ளைகளுடைய முகங்கள் பிரகாசிக்கும் என்று சொன்னவரே, உம்மை நாங்கள் போற்றுகிறோம் ஆண்டவரே. சீயோனே, உன்னை விசாரிப்பார் யாரும் இல்லை என்று கலங்காதே, நானே உன்னை விசாரிக்கும் ஆண்டவர் என்றவரே, நாங்கள் உம்மை போற்றுகிறோம், நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். இஸ்ரவேலே, நான் உன்னை தெரிந்தேன் என்றவரே, இஸ்ரவேலே, நீ என்னுடைய ஊழியன் என்பதை மறவாதே என்றவரே, உம்மை நாங்கள் போற்றுகிறோம், உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம், உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். எங்களுக்கு அரணான ஆண்டவர் நீர், எங்களுக்கு பெலனான ஆண்டவர் நீர், எங்களுக்கு கோட்டையான இறைவன் நீர், எங்களுக்கு வலிமை தருகிற ஆண்டவர் நீர். உம்மை நாங்கள் போற்றுகிறோம் அப்பா. எங்கள் பலவீனத்தில் பலன் கொடுக்கிற ஆண்டவரே, எங்கள் சுகஈனத்தில் சுகம் கொடுக்கிற ஆண்டவரே, எங்கள் துக்கத்தில் மகிழ்ச்சி கொடுக்கிற ஆண்டவரே, எங்கள் வேதனைகளில் விடுதலை கொடுக்கிற ஆண்டவரே, நாங்கள் உம்மை போற்றுகிறோம். ஈன்ற தாய் உன்னை மறந்தாலும் நான் உன்னை ஒருபோதும் மறவேன் என்றவரே, யார் உன்னை கைவிட்டாலும் நான் உன்னை கைவிட மாட்டேன் என்றவரே, நானே உன்னை குணமாக்கும் ஆண்டவர் என்றீரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன் சந்ததியை ஆசீர்வதிப்பேன் என்றவரே, உன் தலைமுறையை வாழ வைப்பேன் என்றவரே, 1000 தலைமுறைக்கு என் ஆசீர்வாதத்தை கொடுப்பேன் என்றவரே, நான் உன்னை ஒருபோதும் மறவேன் என்றவரே. இயேசு நம்மோடு இன்று ஆனந்தம், இயேசு நம்மோடு என்றும் ஆனந்தம், இயேசு நம்மோடு இன்று ஆனந்தம், இயேசு நம்மோடு என்றும் ஆனந்தம். ஒருமாக இயேசு நம்மோடு இன்று ஆனந்தம், இயேசு நம்மோடு என்றும் ஆனந்தம். அல்லேலூயா, ஆர்ப்பரிப்போமே, அல்லேலூயா, அகமகிழ்வோமே, அல்லேலூயா, ஆர்ப்பரிப்போமே, அல்லேலூயா, அகமகிழ்வோமே.
நம்மை சூழ்ந்தாலும் கர்த்தர் ஒளியாவார். காரிருள் நம்மை சூழ்ந்தாலும் கர்த்தர் ஒளியாவார். ஒளியாய் எழும்பி சுடர் விடுவோம், ஒளியாய் எழும்பி சுடர் விடுவோம். உலகின் ஒளி நாமே, அல்லேலூயா, உலகின் ஒளி நாமே. தூரமாக இயேசு நம்மோடு, இன்று ஆனந்தம். தூரமாக இயேசு நம்மோடு, என்றும் ஆனந்தம். தூரமாக அல்லேலூயா. ஆர்ப்பரிப்போமே, அல்லேலூயா, அகமகிழ்வோமே, அல்லேலூயா. ஆர்ப்பரிப்போமே, அல்லேலூயா, அகமகிழ்வோமே. வியாதிகள் தொல்லைகள் நடுவினிலே தேவனின் வார்த்தையுண்டு. வியாதிகள் நல்லைகள் நடுவினிலே தேவனின் வார்த்தையுண்டு. அவரின் தூய தழும்புகளால், அவரின் தூய தழும்புகளால், அவரின் தூய தழும்புகளால், அவரின் தூய தழும்புகளால் குணமடைகின்றோம் நாம். அல்லேலூயா, குணமடைகின்றோம் நாம். இயேசு நம்மோடு, இன்று ஆனந்தம். இயேசு நம்மோடு, என்றும் ஆனந்தம். மீண்டுமாக இயேசு நம்மோடு, இன்று ஆனந்தம். இயேசு நம்மோடு, என்றும் ஆனந்தம். எல்லாரும் கரங்களை விரித்துக் கொள்வோம். ஒருபோதும் தயவு செய்து நீங்கள் கரங்களை குவித்து வைத்திருக்க கூடாது. கரங்களை விரித்து வைத்துக் கொள்ளுங்கள். ஏனென்றால் நாம் பரலோகத்துக்கு எங்களை அர்ப்பணிக்கின்றோம், இறைவனுக்கு அர்ப்பணிக்கின்றோம் என்பது அடையாளமாகும். கண்களை மூடிக்கொள்ளுவோம். வல்லவரே உம்மை போற்றுகிறோம், இரட்சகரே உம்மை போற்றுகிறோம், பரிசுத்தரே உம்மை போற்றுகிறோம், எங்களை விடுவிக்கிறவரே உம்மை போற்றுகிறோம், எங்களை குணமாக்குகிறவரே உம்மை போற்றுகிறோம், எங்களை ஆசீர்வதிக்கிறவரே உம்மை போற்றுகிறோம். பான சகோதர சகோதரிகளே, நம்மை விட்டு விலகாத ஆண்டவரிடத்திலே நாம் எல்லோரும் இன்றைக்கு வந்திருக்கின்றோம். நம்மை கண்மணி போல் காக்கிற ஆண்டவரிடத்தில் இன்றைக்கு நாம் எல்லோரும் வந்திருக்கின்றோம். எங்களை பற்றி யாரும் கடவுளுக்கு எதுவும் கூற வேண்டியதில்லை என்று திருமறை சொல்லுகிறது. ஏனென்றால் அவருடைய கண்கள் எப்பொழுதும் எங்களை காணும் கண்களாக இருக்கிறதாம். உங்கள் உள்ளத்திலே உள்ள பாரத்தை மனிதர்கள் பார்க்காமல் போகலாம், கடவுள் பார்க்கிறார். உங்கள் உடலில் இருக்கிற நோய்களை கடவுள் பார்க்கிறார். உங்கள் குடும்பத்தின் தேவைகளை ஆண்டவர் பார்க்கிறார். உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையின் தேவைகளை ஆண்டவர் பார்க்கிறார். உங்களுடைய பொருளாதார பிரச்சனை கடவுளுக்கு தெரியும். நீங்கள் எதோடு போராடி கொண்டிருக்கிறீர்கள் என்பது கடவுளுக்கு தெரியும். உங்கள் எல்லாரையும் விடுவிக்கிற ஆண்டவரிடத்தில் தான் இன்றைக்கு நீங்கள் வந்திருக்கிறீர்கள். ஆண்டவர் கூறினார், நான் உங்களை விட்டு ஒருபோதும் விலக மாட்டேன், உங்களை கைவிட மாட்டேன் என்று. எது உங்களை கைவிட்டாலும், யார் உங்களை கைவிட்டாலும், நீங்கள் இப்பொழுது வழிபட்டு கொண்டிருக்கிற ஆண்டவர் உங்களை ஒருபோதும் கைவிட மாட்டார். இந்த நாட்டுக்கு ஆண்டவர் உங்களை ஒரு நோக்கத்தோடு கொண்டு வந்திருக்கின்றார். நீங்கள் அழிந்து போவதற்காக அல்ல, உங்கள் தலைமுறை அழிந்து போவதற்காக அல்ல, உங்கள் குடும்பத்திலே நீங்கள் பிரச்சனைகளோடும் துன்பங்களோடும் போராடி கொண்டிருப்பதற்காக அல்ல, உங்கள் பிள்ளைகளை தவற விட்டுவிட்டு நீங்கள் கண்ணீர் வடித்துக் கொண்டிருப்பதற்காக அல்ல.
ஆண்டவர் இந்த நாட்டிலே உங்களை வாழ வைப்பதற்காக கொண்டு வந்திருக்கின்றார். இந்த வழிபாட்டு நேரத்திலே, இந்த விடுதலையின் நேரத்திலே உங்கள் குடும்பத்திலே, உங்கள் வாழ்க்கையில என்ன கசப்புகள், என்ன இடைவெளிகள், என்ன பிரச்சனைகள், என்ன குழப்பங்கள் அல்லது தீய சக்தியினால் என்ன இடைவெளிகள் வந்திருக்கிறதோ எல்லாவற்றையும் ஆண்டவர் சரிப்படுத்தி கொண்டிருக்கின்றார். எல்லாவற்றிலும் இருந்து விடுதலை தந்து கொண்டிருக்கின்றார். நீங்கள் இறைவனை ஆராதனை செய்து கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவர் உங்கள் குடும்பத்துக்குள்ளே செயலாற்றி கொண்டிருக்கின்றார். உங்கள் உடலுக்குள்ளே செயலாற்றி கொண்டிருக்கின்றார். உங்கள் மனதுக்குள்ளே செயலாற்றி கொண்டிருக்கின்றார். உங்கள் வீட்டுக்குள்ளே அவர் செயலாற்றி கொண்டிருக்கின்றார். ஆண்டவருடைய வல்லமை உங்களை சகலவற்றிலும் ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கின்றது. அவரை பார்த்து சொல்லுவோம், இரட்சகரே உம்மை போற்றுகிறோம், எங்களை ஆசீர்வதிக்கிறவரே உம்மை போற்றுகிறோம், எங்களை விடுதலை ஆக்குகிறவரே உம்மை போற்றுகிறோம். ஹல்லேலூயா. இதயமே நீ பாடு, சுகம் கொடுத்தாரே, பலன் அளித்தாரே, நம் தேவன் செய்த நன்மைக்காக இதயமே நீ பாடு. இதயமே நீ பாடு, சுகம் கொடுத்தாரே, பலன் அளித்தாரே, நம் தேவன் செய்த நன்மைக்காக இதயமே நீ பாடு. மீண்டுமாக இதயமே நீ பாடு, சுகம் கொடுத்தாரே, அளித்தாரே, நம் தேவன் செய்த நன்மைக்காக இதயமே நீ பாடு. மீண்டுமாக இதயமே நீ பாடு, சுகம் கொடுத்தாரே, உம்மை போற்றுகிறோம், அளித்தாரே, உமக்கு நாங்கள் நன்றி கூறுகிறோம். நீர் செய்து கொண்டிருக்கிற நன்மைக்காக, நீர் தந்து கொண்டிருக்கிற விடுதலைக்காக, நீர் தந்து கொண்டிருக்கிற ஆசீர்வாதத்துக்காக உம்மை நாங்கள் போற்றுகிறோம். எங்கள் உள்ளத்தை உயர்த்தி நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். அளித்தாரே, நம் தேவன் செய்த நன்மைக்காக இதயமே நீ பாடு. எல்லோரும் கரங்களை விரித்து அல்லேலூயா, 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 அல்லேலூயா. லூருமாக அல்லேலூயா. ஆண்டவரை நோக்கி உங்கள் உள்ளங்கள் எழும்பட்டும். ஆண்டவரே என்னை கண்ணோக்கி பாரும். ஆண்டவரே இந்த நேரத்தில் என்னை குணமாக்கும். ஆண்டவரே இந்த நேரத்தில் என்னை ஆசீர்வதியும். தூய ஆவியானவரே என்னை அபிஷேகம் பண்ணும். உம்முடைய வல்லமை நாளில் நிரப்பும் என்று அவரை நோக்குவோம். இந்த நேரம் இயேசுவின் நாமத்தில் இருள்கள் விலகி போகட்டும், கட்டுக்கள் நீங்கி போகட்டும். இயேசுவின் நாமத்தில் நோய்கள் குணமடையட்டும். ஒவ்வொருவர் மேலும் உம்முடைய வல்லமை வந்து செயலாற்றட்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. கரங்கள் விரிந்திருக்கட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா,
Let them free. Every sickness be healed. Every bondage be loosed. Every darkness, the power of the evil, flee right now in the name of Jesus Christ. எல்லோருமாக ஹalleluya. ஆண்டவருடைய குணமாக்கும் வல்லமை இப்பொழுது பெற்றுக்கொள்ளுங்கள். Receive the power of healing. ஆண்டவர் கொடுக்கிற விடுதலையை இப்பொழுது நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். உங்களுக்கு எங்கே விடுதலை வேண்டுமோ அந்த விடுதலையை பெற்றுக்கொள்ளுங்கள். பொருளாதாரத்திலிருந்து விடுதலையை பெற்றுக்கொள்ளுங்கள். மனக்குழப்பத்திலிருந்து இப்பொழுது விடுதலையை பெற்றுக்கொள்ளுங்கள். நோய்களிலிருந்து விடுதலையை பெற்றுக்கொள்ளுங்கள். ஹalleluya, ஹalleluya. எல்லாரும் அமைதியாக உங்கள் கரங்களை மட்டும் உயர்த்தி பிடித்துக் கொள்ளுங்கள். கண்கள் இறுக்கமாக மூடியிருக்கட்டும். ஆண்டவருடைய கரம் இந்த நேரத்தில் உங்களை தொடுவதற்காக நான் ஜெபிக்கின்றேன். உயர்த்தப்பட்டிருக்கிற உங்கள் கரங்களை ஆண்டவருடைய கரம் தொட்டு ஆசீர்வதிக்கட்டும். அன்பின் ஆண்டவரே, உயர்த்தப்பட்டிருக்கிற ஒவ்வொரு கரங்களையும் உம்முடைய திருக்கரம் இப்பொழுது தொட்டு ஆசீர்வதிக்கட்டும். ஆண்டவருடைய வல்லமை இந்த நேரத்தில் இவர்களுக்கு விடுதலை தரட்டும். இவர்கள் மேல் இருக்கிற பாரங்கள் நீங்கட்டும். சுகம் உண்டாகட்டும். ஹalleluya. தந்தையே உம்மை ஆராதிக்கிறோம். இயேசுவே உம்மை ஆராதிக்கிறோம். இயேசுவே உம்மை ஆராதிக்கிறோம். தூய ஆவியே உம்மை ஆராதிக்கிறோம். தூய ஆவியே உம்மை ஆராதிக்கிறோம். ஆராதனை ஆராதனை. ஆமென் ஆமென் ஆமென்.